ஒரு கிராமத்தின் காவல் தெய்வம் காளி அம்மன். பல வருடங்களாக அந்த கிராம மக்கள் தாங்கள் அறுவடை செய்யும் நெல்லை முதலில் காளி அம்மனுக்கு காணிக்கையாக கொடுத்த பிறகே வீட்டுக்கு எடுத்துச் செல்வார்கள். அப்போதுதான் அவர்களின் வாழ்வில் எந்த கஷ்டமும் வராது என்பது அவர்களின் நம்பிக்கை. ஒரு நாள் கிராமத்தில் யாருமில்லாத நேரத்தில் சில திருடர்கள் அம்மனின் சிலையை திருடிச் சென்றனர். மறுநாள் காலையில் மக்கள் கோவிலுக்கு சென்ற போது சிலை திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். அன்று முதல் கிராமத்தில் உள்ள அனைத்து பயிர்களும் வாடின. அறுவடை செய்ய முடியாததால் மக்கள் கவலையில் ஆழ்ந்தனர். கிராம மக்கள் அனைவரும் கோவிலின் முன்பு கூடி அம்மனை பார்த்து கண்ணீர் விட்டனர். அப்போது வயதான ஒருவர் கனவில் அம்மன் கோபத்துடன் இருக்கிறாள், அவள் திருடப்பட்ட சிலையை மீண்டும் கொண்டு வந்தால் மட்டுமே கிராமம் பிழைக்கும் என்று கூறினார். கிராம மக்கள் அனைவரும் திருடர்களை தேடிச் சென்றனர். ஒரு காட்டிற்குள் திருடர்கள் அனைவரும் அம்மனின் சிலையை தூக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அம்மன் ஒரு பூதத்தை போல வளர்ந்து, எங்கள் கிராம மக்களின் உழைப்பை கொள்ளையடிக்க வந்த திருடர்களே, நீங்கள் இங்கேயே அழிந்து போவீர்கள் என்று சொன்னாள். திருடர்கள் பயத்தில் நடுங்கினர். அவர்கள் அம்மனின் சிலையை மீண்டும் கோவிலில் கொண்டு வந்து வைத்தனர். கிராம மக்கள் அனைவரும் சிலையை மீண்டும் பார்த்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அப்போது அனைவரும் சிலை இருக்கும் இடத்துக்கு வந்தவுடன் வாடிய பயிர்கள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்றன. அன்று முதல் அம்மனைப் போலவே கிராம மக்களும் ஒற்றுமையாக இருந்தனர்.